இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கோவிலுக்கு போயிருந்தோம். எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கம்ல லொக்கேட் ஆகிருக்க ரிஷபேஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ வரப்போகிற 28ஆம் தேதி ரிஷபேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதுக்காக இன்றைக்கி முதல் நாள் பூஜையாக காலையில் கணபதி ஹோமம் அண்ட் பூஜை நடந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கும் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கும் பூஜை இருந்தது, அதுக்காக போயிருந்தோம். அண்ட் கோவிலோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகத்துக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் யாகசாலையெல்லாம் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் வரப்போகிற 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்க. ஏன்னா 1600 வருட பழமை வாய்ந்த கோவில் இது. ஸோ பயங்கரமாக ரொம்பவே வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. சிவனடியார்கள்லாம் வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.